திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆயிலியம் ராமமூர்த்தியின் அன்பான வணக்கம். எனக்கு திதி யோகம் கரணம் என்ற அற்புதமான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் குருஜி சௌபாக்கிய மணிவண்ணன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஜோதிடத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த விஷயம் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். இதை போலவே 27 நித்திய நாமயோகங்கள் உள்ளன. இந்த 27 நித்திய நாமயோகங்களை தான் இந்த உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் ஏதாவது ஒரு நித்திய நாமயோகத்தில் நம்ம பிறந்திருப்போம். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த 27 நித்திய நாமயோகங்களில் நீங்கள் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்துள்ளீர்கள் என்றால் உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு பகவான் அதிக கெடுபலன்களை தரக்கூடிய கிரகம். ராகுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் கடுமையான தோஷத்தினை பாதிப்பினை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள். இது எது போன்ற தோஷத்தை பாதிப்பினை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை தடையை உருவாக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம். அது கைக்கூடி வராமல் தடையாயிட்டு போயிட்டே இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் அதிக சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு புரோக்கர் மூலயமா கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், வெளிநாட்டுக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் தரோம், இது போன்ற வேலை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் சொன்னது ஒன்று, அங்கே போய் பார்த்தா கொடுக்குற வேலை கொடுக்குற சம்பளம்லாம் வேறு மாதிரி இருக்கும். இதில் பெருத்த ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பது. ராகுனாவே பிரம்மாண்டம் அதிவேகம் நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ராகு பகவான் கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அதிவேகத்தில் வண்டி வாகனத்தை நீங்கள் இயக்கி அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு விபத்துகளை சந்தித்து அதில் ஒரு பெரிய பாதிப்பை அடைவது நீங்கள் கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதே போல் மொபைலு, லேப்டாப்பு, டெக்னிக்கல் சாஃப்ட்வேரு இது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாலும் அல்லது தொழிலாக பண்ணிட்டு இருந்தாலும் பெரிய அளவுக்கு கை கொடுக்காமல் இருப்பது, பெருத்த ஒரு நஷ்டம் அடைவது. அதே மாதிரி சமுதாயத்தில் மிரட்டல்களை நீங்கள் அதிகம் சந்திப்பது, ஒரு கெட்ட மனிதர்களால்